அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுகதை தேவகியின் கணவன். வாங்க கதைக்குள்ள போகலாம். லலிதா சிட்டுக்குருவியை போல மாடி அறைக்கும் கீழ்கூடத்திற்குமாக அடிக்கு ஒரு தடவை ஓடிக்கொண்டிருந்தாள். இதை எடுத்துக்கொள்ள மறந்துட்டேனாக்கா என்று உற்சாகத்துடன் அவள் கூவிக்கொண்டு மறதியில் விட்டுப்போன சாமான்களை நினைத்து கொண்ட போதெல்லாம் தேடி தேடி எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். பம்பாயிலிருந்து தன் கணவன் தன்னை புக்ககம் அழைத்து போகத்தானே நேரில் வந்திருக்கிறான் என்ற குதூகலத்தில் அவளுக்கு இது பூலோகமா அல்லது ஸ்வர்க்கமா என்று கூட மிகவும் குழப்பமாக இருந்தது. அது இயற்கைதானே. தங்கையின் மனமகிழ்ச்சியையும் மிதமிஞ்சிய உற்சாகத்தையும் ஜாடையாக கவனித்து கொண்டிருந்த தேவகி சமையலறையில் புது மாப்பிள்ளைக்கு தயார் செய்து கொண்டிருந்த விருந்தில் உதவி செய்து கொண்டிருந்தாள். கூடத்து கடிகாரம் மணி 11 அடித்ததை கேட்டதும் கையில் வைத்திருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு வாயிற்புறம் ஓடி வந்து பார்த்தாள். வழக்கம் போல் அன்றும் காலை 11 மணிக்கு தபால்காரன் தெருக்கோடியில் வந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீடாக அவன் நுழைந்து வெளியே வருவதற்குள் தேவகிக்கு ஒரு யுகம் போல தோன்றியது. தங்கம் வீட்டின் பக்கம் தபால்காரன் வருவதை கண்ட அவள் இருதயம் படபடவென்று துடித்து கொண்டது. முகம் உப்பென்று ஒரு தடவை வேர்த்தது. தபால்காரனோ அவள் நிற்பதையே கவனிக்காதவன் போல அடுத்த வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தான். நமக்கு ஒன்றும் கிடையாதா என்று உரத்த குரலில் கூப்பிட்டு கேட்டாள் தேவகி. இல்லை அம்மா, இருந்தால் கொடுத்து விட்டு போக மாட்டேனா என்று திரும்பி பார்த்த தபால்காரன் பதிலளித்தான். அவன் குரலில் தொனித்த இரக்கம் தேவகியின் மனத்தை குத்தி கொன்றது. தபால்காரன் கூட தன் நிலைக்கு பரிதாபப்படும்படி தன்னை கேவலப்படுத்திவிட்ட கணவன் மீது அவளுக்கு கோபமாக வந்தது. அவளுக்கு கோபம் தாங்க முடியாது பொங்கி எழுந்தது. அங்கிருந்து திரும்பியவளாய் நேரே சமையலறைக்குள் போகாது மாடி பக்கம் சென்றாள். கணவனிடமிருந்து அன்றும் கடிதம் வராததனால் ஏற்பட்ட ஏமாற்றம் கண்ணீராக அவளது அகன்ற விழிகளில் பொங்கிக் கொண்டு நின்றதை எங்கே தங்கையும் தாயும் பார்த்து விடுவார்களோ என்று பயம் அவளுக்கு. மாடி அறைக்குள் சென்றதும் அதுவரை கட்டியிருந்த துக்கம் அடுக்கடுக்கான விம்மல்களாக அவளது இதயத்திலிருந்து பீறிக்கொண்டு எழுந்தது. 1 நாள் 2 நாள் என்றால் தேவகி பொறுத்து கொள்வாள். விளையாட்டை போல் அவள் பிறந்தகம் வந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. நாகராஜனிடமிருந்து ஒரு கடிதம் கூட அன்று வரை வரவில்லை என்றால் அவள் மனநிலை எப்படி இருக்கும்? அவன்தான் ஆகட்டும், மனைவி வந்துருவாளே என்ற கருணையினால் கடிதம் போடாவிட்டாலும் மாப்பிள்ளை ஏன் கடிதம் போடவில்லை என்று வேட்டகத்தில் எல்லாரும் மதினியை கேட்டு உபத்திரவப்படுத்துவார்களே என்ற மரியாதைக்காகவாது ஒரு கடிதம் போடக்கூடாதா? தேவகிக்கு கல்யாணமாகி வருஷங்கள் 3 சென்று விட்டன. புக்ககம் வந்து 2.5 வருஷங்களுக்கு மேலாகியும் அவளுக்கு தன் கணவரின் மனநிலை இன்னும் சரியாக விளங்காமலேயே இருந்தது. நாகராஜன் அவள் கணவன் சையத் பென்சில் கம்பெனியாரின் மேனேஜிங் டைரக்டர். பேட்டையூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு பர்லாங் தூரத்தில் தோட்டத்திற்குள் அமைந்திருந்த சிறு பங்களா அவனுக்கு சொந்தமாக இருந்தது. சொந்த வீடு, மாதம் 6500 சம்பளம், பிக்கல் பிடுங்கல் ஒன்றும் கிடையாது. உயிருடன் இருக்கும் வயதான தாய் கூட 6 மாத காலம் நாகராஜனிடமும் 6 மாத காலம் அவன் தமையனிடமாக மாறி மாறி விக்ரமாதித்த ராஜாவை போன்று வாசம் செய்து வந்ததனால் தேவகிக்கு மாமியாரின் தொந்தரவும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. இவ்வளவு சௌகரியங்கள் இருந்தும் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரும் குறை இருக்கத்தான் செய்தது. அதுதான் அவள் கணவன் நாகராஜனின் மனப்போக்கு. நாகராஜன் ஒருவித விசித்திரமான மனிதனாக இருந்தான். 2.5 வருஷம் நெருங்கி பழகியும் தேவகியால் அவனது மனப்போக்கை முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாதிருந்தது. லலிதா, லலிதா என்று தங்கையின் கணவன் வந்து 2 நாட்களில் எத்தனை தடவை தன் மனைவியின் பெயரை சொல்லி அழைத்திருப்பான்? தேவகி கண்ணீரை துடைத்து கொண்டாள். தன் தங்கையின் கணவனுக்கும் தன் கணவனுக்கும் எத்தனை வித்தியாசம் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டது அவள் உள்ளம். லலிதாவின் கணவன் கல்யாணமாகி 6 மாதத்திற்குள் எவ்வளவு கடிதங்கள் மனைவிக்கு எழுதிவிட்டான். கல்யாணமான புதிதில் தம்பதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஏன், தேவகி கல்யாணமாகி பிறந்தகத்தில் சில காலம் தங்கியிருந்தாளே. அந்த காலத்தில் நாகராஜன் எழுதியவை 2 கடிதங்கள் தான். புதிதாக மணந்து கொண்ட
மனிதனிடம் காணப்படும் உற்சாகமும் குதூகலமும் தேவகி புக்ககத்திற்கு வந்தபோது நாகராஜனிடம் காணப்படாதது அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நம்மை அவருக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது, அதனால்தான் வாழ்க்கையில் இந்த அசுரத்தை என்று எண்ணி முதல் சில மாதங்கள் மனம் வெம்பி புண்ணானாள் தேவகி. தேவகிதான் என்ன அப்படி ஒரு அழகற்ற பெண்ணா? உண்மையை சொல்ல போனால் சகோதரிகள் இருவரில் மிகவும் அழகி தேவகிதான். சிவந்த மேனி, சுருண்ட கூந்தல், அகன்ற பெரிய விழிகள், முத்து போன்ற வரிசை பற்கள். இத்தனை அழகியான மனைவியை அடைந்ததற்கு நாகராஜன் பெருமைப்பட்டவனாகவோ கர்வப்பட்டவனாகவோ காணப்படவில்லை. நாகராஜன் உணர்ச்சியற்ற மனிதனோ என்னவோ என்று கூட சில சமயம் தேவகி ஆச்சரியப்பட்டதுண்டு. ஆனால் அதை இல்லை என்று நிரூபிக்கிறவன் போல மிகவும் சந்தோஷமாக சில சந்தர்ப்பங்களில் அவன் மனைவியிடம் மிகுந்த அன்பு காட்டுவதுண்டு. தேவகி, இன்றைக்கு நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போகலாமா? என்று என்று கொஞ்சம் குரலில் அவன் அழைப்பான். ஆனால் அத்தி பூத்தது போன்றே இப்படி அவனது அன்பு வெளியே தோன்றும். தேவகிக்கு கடைசியாக தன் கணவனின் விசித்திர மனப்போக்கை பற்றி ஒருவித சந்தேகம் கூட தோன்றியது. அவன் கலாசாலையில் படித்தபோது எவளாவது ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டு அது கைகூடாத வருத்தத்தினால் தன் மீது இந்த பாராமுகமோ என்று எண்ணினாள். அது மிக்க ஆதாரமற்ற சந்தேகம் என்று அதை சீக்கிரத்தில் கைவிட்டாள். தேவகி மிகுந்த பொறுமைசாலி. இல்லாவிடில் அவளது ஸ்தானத்தில் மட்டும் வேறொரு பெண் இருந்திருப்பாளானால் நாகராஜனுடன் தினம் 100 தடவை சண்டை போட்டு வாழ்க்கையே விரஸ்படுத்தி கொண்டிருப்பாள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அவருக்கு தெரிந்த லட்சணம் என்று கணவனை மன்னித்துவிட்டு தன் துக்கத்தை மனதிலே அடக்கிக் கொள்வது தேவகிக்கு வழக்கமாகிவிட்டது. எனினும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? பிறந்தகத்திற்கு வந்தது பெரும் தவறு என்று எண்ணி கடைசியில் பெருமூச்செறிந்தாள் அவள். ஆமாம், அவள் திடீரென்று கிளம்பி வந்தது தவறுதான். ஆனால் அந்த தப்பை அவள் செய்யும்படி தூண்டியது யார்? தேவகியின் கணவன்தானே. ஆகவே பிசகு அவனைத்தான் சாரும். ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு சிறு சம்பவம் இன்று நடப்பது போன்று தேவகியின் கண்முன் வந்து நின்றது. ஆபீஸிலிருந்து அப்பொழுதுதான் நாகராஜன் வந்திருந்தான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சௌக்கியம் இல்லையாம், போய் பார்த்துவிட்டு 4 நாட்களில் திரும்பி வந்துவிடலாம் என்று நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தாள் தேவகி. நாகராஜன் பதில் ஏதும் சொல்லவில்லை. இவ்வளவு கிட்டத்தில் இருந்து கொண்டு நான் போய் அம்மாவை பார்க்காவிட்டால் நன்றாயிருக்குமா? ராத்திரி ரயிலே ஏற்றிவிடுங்கள். இன்றைக்கு புறப்பட்டு வருவதாக நான் ஒரு கடிதம் போட்டிருக்கிறேன். அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து காத்து கொண்டிருப்பார் என்றாள். அவள் கடைசியாக சொன்னது ஒரு பொய். தான் வருவதாக தன் தந்தைக்கு அவள் கடிதம் எழுதவே இல்லை. நீ போகக்கூடாது, உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று அவன் சொல்வான் என்று அவள் மனம் மிகவும் எதிர்பார்த்தது. அதற்கு பதில் அவன் மேலும் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, சரி போய்விட்டு வா, அப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார் என்றால் கவலை விட்டது எனக்கு என்று பதிலளித்தான். கணவனின் பதிலை கேட்ட தேவகிக்கு ஏமாற்றம் சொல்லி முடியாது. பல்லை கடித்து கொண்டு அன்று பிரயாணப்பட்டாள் அவள். தனியாகவா வந்தாய் என்று ஆச்சரியப்பட்ட பெற்றோர்களுக்கு ஏதோ நொண்டி சமாதானத்தை சொல்லிவிட்டு, கணவன் கடிதம் போடட்டும், நன்றாக வயது பதில் போட வேண்டும் என்று கருவிக்கொண்டு காத்திருந்தாள் தேவகி. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்திலேயே கழிந்து கொண்டு சென்றது. மனைவி தனியாக சென்றாலே ஊர் போய் சேர்ந்தாளா, எப்பொழுது வருவாள் என்று தெரிந்து கொள்ள நாகராஜன் முயற்சி செய்தானா? இல்லை. இப்படியும் ஒரு மனிதன் உண்டா? பலவாறு எண்ணி வேதனையுடன் அவள் உட்கார்ந்திருக்கையில், அக்கா, கதவை திற, நேரமாச்சே, சாப்பிட வாயேன், நாங்கள் உடனே ட்ரெயினுக்கு கிளம்பணுமே என்று லலிதா வேகமாக கதவை தட்டினாள். உணர்வு பெற்ற தேவகி திடுக்கிட்டு கதவை திறந்தாள். சிவந்திருந்த அவளது கண்களை கூர்ந்து நோக்கிய லலிதா விஷயத்தை க்ஷணத்தில் ஊகித்து கொண்டு விட்டாள். அக்கா, நான் இன்றைக்கு ஊருக்கு கிளம்புகிறேன். நீ அழுது கொண்டிருந்தால் என் மனம் கஷ்டப்படும். அத்திம்பேருக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதனால்தான் லெட்டர் போடவில்லை. நாளைக்கு கட்டாயம் வரும், பார்த்து கொண்டே இரே என்று பிரியமாக கூறி அவள் கரங்களை பற்றி வெளியே இழுத்தாள். லலிதா ஊருக்கு கிளம்பி சென்றவுடன் தேவகிக்கு பிறந்தகத்தில் இருப்பு கொள்ளவில்லை. தான் உடனே புறப்பட்டு அன்று ரயிலில் வருவதாகவும் காலை 10 மணிக்கு ஸ்டேஷனில் வந்து சந்தித்து அழைத்து போக வேண்டும் என்று
ஒரு கடிதத்தை கணவனுக்கு எழுதி தபாலில் சேர்த்தவுடன் ஊருக்கு கிளம்ப சாமான்களை கட்ட ஆரம்பித்தாள் அவள். இன்னும் 2 நாள் இருந்துவிட்டு போகக்கூடாதா தேவகி? லலிதா ஊருக்கு போனதும் வீடே வெறிச்சென்று இருக்கிறது. உன் அப்பாவுக்கு ஜலதோஷமும் ஜுரமுமாக வேற இருக்கிறது. அவர் கூட வருவதற்கில்லை என்று தாய் கோபித்து கொண்டாள். இனி ஒரு நாள் கூட இங்கே இருந்தா அவர் கோபித்துக் கொள்வாரம்மா. நான் உடனே புறப்பட்டு வரவில்லை என்ற கோபத்தினாலே தானே அவர் கடிதமே போடவில்லை. அம்மா, அன்றைக்கு நான் தனியாக இங்கே வரவில்லையா? அதுபோல் திரும்பி போய் விடுகிறேன் என்று ஒரே பிடிவாதமாக பயணமாய் விட்டாள். பெண்கள் வண்டியில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த அவளுக்கு இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. 1 மாதம் வரை ஏன் கடிதம் போடவில்லை? கோபமா அல்லது அசிரத்தையா? ஒரு சமயம் உடம்புக்கு அசௌகரியமோ என்று அசட்டுத்தனம். என்ன அசட்டுத்தனம்? அவர்தான் அப்படி இருக்கிறார் என்றால் மனைவி என்ற அவள் கணவனை 1 மாதம் ஹோட்டலில் சாப்பிடும்படி தனியே தவிக்கிவிட்டு சென்றது எவ்வளவு மதியீனம்! பல பல எண்ணங்களில் தவித்த அவள் தூங்காது பொழுதை கழித்தாள். காலை 10 மணிக்கு வண்டி ஸ்டேஷனை அடைந்ததும் வண்டி நின்று மிகவும் பரபரப்பாக இறங்கிய தேவகி ஸ்டேஷனில் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவள் கடிதம் போட்டிருந்தும் நாகராஜன் ஸ்டேஷனுக்கு வரவில்லை. நிலைமையை சமாளித்து கொண்டு சாமானை தூக்கி போர்ட்டர் தலையில் வைத்து கொண்டு பங்களாவை நொடி பொழுதில் அடைந்தாள். நேரே போனதும் கோபம் அடங்கும் முன் ஒரு தடவை நன்றாக சண்டையிட்டு விட்டுத்தான் மறுவேளை என்று ஆத்திரத்துடன் உள்ளே நுழைந்த அவள் ஸ்தம்பித்து போனாள். பங்களாவின் முன் ஹாலை தவிர மற்ற அறைகள் யாவும் பூட்டியிருந்தன. நீங்க வந்துட்டீங்களாமா? ஐயா இன்னைக்கு கலெக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. சாப்பிட்டு விட்டு வர மணி 2 ஆகுமே. நான் போய் சாவி வாங்கிட்டு வரட்டுங்களா என்று வேலைக்காரன் பல்லிழித்தான். களைப்புடன் சோபாவில் சாய்ந்து கொண்ட தேவகி உற்று யோசித்தாள். வேண்டாம், அவர் மெதுவாக வரட்டும் என்று உத்தரவிட்டுவிட்டு இரவெல்லாம் கண் விழித்து வந்தவளாகையால் தன்னையும் அறியாமல் அப்படியே தூங்கிவிட்டாள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட அவள் சோஃபாவின் அருகே தன் கணவன் நிற்பதை கண்டாள். என்ன அப்படி தூக்கம்? ராத்திரி வண்டியிலே ரொம்ப கூட்டம் போலிருக்கிறதே. மணி இப்ப என்ன தெரியுமா என்று நாகராஜன் கேட்டு புன்னகை செய்தான். கலெக்டர் வீட்டு கல்யாணத்திலிருந்து 2 மணிக்கு மேல்தான் நீங்கள் வருவீர்கள் என்று வேலையால் சொன்னான். நீங்கள் வந்திருப்பதிலிருந்து மணி 2ற்கு மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று காரசாரமாக பதிலளித்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நீ இன்னும் ஒன்றும் சாப்பிடவில்லையே, பாவம் பட்னியாயிருக்கிறாயே என்று அவன் கேட்பதற்குள் கோபம் தாங்காத தேவகி, என் பட்னியை விட்டு தள்ளுங்கள். நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லையா? இல்லாவிட்டால் சீக்கிரம் கதவை திறந்து விடுங்கள், சமைக்கவாவது ஆரம்பிக்கிறேன் என்றாள் குரோதமாக. என் ஞாபக மறதியை என்ன சொல்லுவேன்? போ. கலெக்டர் வீட்டில் கல்யாணம் முடிந்து இலை போடுகிற சமயத்திலே தான் நீ இன்றைக்கு இங்கே ஊருக்கு வருகிறேன் என்று போட்டிருந்த கடிதம் ஞாபகம் வந்தது. அவ்வளவுதான். ச்சே, என்ன முட்டாள்தனம்! பாவம், தேவகி என்ன செய்கிறாளோ என்று கவலையோடு காரில் ஏறிக்கொண்டு 10 மைலையும் 10 கஜமாக நினைத்து கொண்டு பறந்து வந்தேன். வந்து பார்த்தால் அம்மா அவர்கள் நிச்சயந்தையாக தூங்குகிறீர்கள். தூங்கட்டும் பாவம்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். வேலைக்காரன் ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கும் சாப்பாடு டிஃபன் செட்டிலே ஆறி போகிறது. எழுந்திரு, 2 பேரும் சாப்பிடுவோம் என்று நாகராஜன் கனிவுடன் அவள் கரத்தை பிடித்து அழைத்தான். தேவகியின் கோபமெல்லாம் ஒரே நிமிடத்தில் மறைந்துவிட்டது. அதற்கு பதில் அவள் மனதில் இரக்கம் நிறைந்தது. நாகராஜனும் அவளுக்காக பட்னியாக காத்திருந்தானே. அவள் நினைத்தது போல அசிரித்தியான கணவனா அவன்? சில சமயங்களில் பராமுகமாக இருப்பவனாய் இருந்தாலும் அந்த நிமிடம் அவன் அன்புமயமாகத்தான் தென்பட்டான். நாகராஜன் வாயிலிருந்து அன்பு சொற்கள் வெளிப்படுவதும் தேவகியின் வாழ்விலே அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது. அந்த ஒரு நிமிஷத்தை அவனுடன் சண்டையிட்டு ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? இவ்வாறு எண்ணிய தேவகி தன் கணவனை மனதிற்குள் அவன் பிசக்கிற்காக மன்னித்து விட்டாள். 1 மாதமா கடிதமே போடாமல் இருந்தாயே, உன் மனசு என்ன மனசு? கல்லுதான் போ தேவகி. தினம் கடிதம் வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனேன். இப்பொழுது உன்னை நான் ஏன் கோபித்து கொள்ளாதிருக்கிறேன் தெரியுமா? இனிமேல் பிறந்தகத்தில் போய் மாசக்கணக்காக கேம்ப் போட உன்னை அனுமதிக்க மாட்டேன், பார்த்துக்கொள் என்று கொஞ்சலாக மொழிந்த நாகராஜன், தேவகி, அம்மா நாளைக்கு வந்தாலும் வருவாள். நாட்டு பெண் 4 மாசம் ஸ்நானம் பண்ணாமல் இருக்கிறாள். நீ வந்தால்
தற்சமயம் உதவியாக இருக்கும் என்று ஒரு கடிதம் அம்மாவுக்கு போட்டிருக்கிறேன். நான் செய்தது சரிதானே என்று கொஞ்சலாக அவள் கன்னத்தை வருடினான் நாகராஜன். கதை முற்றும். ஆரம்பத்தில் இந்த கதையை கேட்கும்போது நமக்கே அவங்க ஹஸ்பண்ட் மேலே தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி தான் தெரியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இருக்கிற நியாயம் நமக்கு புரியுன்றது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேவகியின் பக்கம் மட்டும் நம்ம பார்த்துருந்தோன்னா அவளோட நியாயம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவர் கணவர் சொல்லும்போது தான் அவர் பக்கம் நியாயம் நமக்கு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவரும் தேவகி மாதிரியே வருத்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுது. மனைவி தன் மேலே கோபமாக இருந்திருக்காளோன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கார். பேசினாலே சில விஷயங்கள் சரியாயிடுங்க. ஆனால் அப்படி பேசாமல் இருந்ததாலேயே பல இடங்களில் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்க வச்சுருந்த அன்பு தான் இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தாமல் அவங்கள இணைச்சிருக்கு. அவங்களோட அன்பை இன்னும் அதிகமாக்கிருக்கு. இந்த கதையை நிஜமாகவே நம்ம எல்லாரும் ஒரு பெரிய உதாரணமாகவே எடுத்துக்கலாங்க. சரி நண்பர்களே, இந்த பதிவோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பல நல்ல கதைகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ஒரு கதையுடன் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.